ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அதிகமாக மைலேஜ் தரக்கூடிய டாப் 5 ஸ்கூட்டர்ஸ் பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் அதிகமாக மைலேஜ் தரக்கூடிய ஒரு டாப் 7 ஸ்கூட்டர்ஸ்னு போட்டு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒரு சில பைக்ஸ் எடுத்துகிட்டு ப்ளஸ் நீங்கள் கமெண்ட்ஸ்லையும் சொன்ன ஒரு சில பைக்ஸ்லாம் இங்கே கம்பேர் பண்ணி இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் என்னென்ன ஸ்கூட்டர்ஸ்லாம் இருக்குன்றதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிற ஸ்கூட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ப்ளஸர் தான். இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்னு பார்க்கும்போது 64,000 இருந்து இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ரொம்ப கம்மியான பிரைஸ் பண்ண ஸ்கூட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் தான். இந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா 110cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 8 PS பவரும் 8.7 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 4.8 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டடாக இருக்கும். குறிப்பாக வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஏன்னா ஒரு சில லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் வந்து வெயிட்டாக இருக்கனால ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த ஸ்கூட்டர் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால லேடிஸ் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இந்த ஸ்கூட்டரோட மைலேஜ்னு பார்க்கும்போது 55 கிலோமீட்டர் வரைக்கும் தரதா கமெண்ட் சைடு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதே கஸ்டமர் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் தரதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிற ஸ்கூட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுசுகியோட ஆக்சஸ் தான். இந்த ஸ்கூட்டரோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்னு பார்க்கும்போது 81,000 இருந்து இந்த ஸ்கூட்டரோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா 124cc இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 8.3 PS பவரும் 10.2 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஸ்கூட்டரில் 5 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி யூசேஜ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இந்த ஸ்கூட்டரோட மைலேஜ்னு பார்க்கும்போது 50 கிலோமீட்டர் வரைக்கும் தரதா கமெண்ட் சைடு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து கஸ்டமர் சைஸ்லாம் பார்க்கும்போது ஒரு 47 கிலோமீட்டர் வரைக்கும் தரதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிற ஸ்கூட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா TVSோட என்டார்க் தான். இந்த ஸ்கூட்டரோட பிரைஸ் பார்க்கும்போது 88,000 இருந்து இந்த ஸ்கூட்டரோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வண்டியில் 124.8cc இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 9.5 PS பவரும் 10.6 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த லிஸ்ட்லேயே பவர் அண்ட் டார்க் வந்து அதிகமாக இருக்கிற ஸ்கூட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் தான். அது மட்டும் இல்லாமல் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் 5.8 லிட்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்லேயே ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிற ஸ்கூட்டரும் இந்த ஸ்கூட்டர் தான். ஸோ இதை தவிர்த்து இந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த ஸ்கூட்டரோட மைலேஜ்னு பார்க்கும்போது 48 கிலோமீட்டர் வரைக்கும் தரதா கமெண்ட் சைடு வந்து சொல்லியிருக்காங்க. இதே கஸ்டமர் சைட்ஸ் பார்க்கும்போது ஒரு 43 45 கிலோமீட்டர் வரைக்கும் தரதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிற ஸ்கூட்டர்னு பார்த்தீங்கன்னா சுசுகியோட பர்க்மேன் ஸ்ட்ரீட் தான். இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பார்க்கும்போது 93,000 இருந்து இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்கூட்டரில் 124cc இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 8.5 PS பவரும் 10 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்கூட்டரில் 5.5 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லுக் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க ஓட்டுறவங்க வந்து இந்த பைக் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம சிட்டிக்குள்ள ஓட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஹைவேஸில் ஓட்டுறாலும் சரி, இந்த ஸ்கூட்டர் வந்து நம்ம ரைட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்க்கும்போது 58 கிலோமீட்டர் வரைக்கும் தரதா கமெண்ட் சைடு வந்து சொல்லியிருக்காங்க. இதே கஸ்டமர் சைடு பார்க்கும்போது ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் தரதா கஸ்டமர் சைட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற ஸ்கூட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட ஃபேசினோ 125 FI ஹைப்ரிட் தான். இந்த ஸ்கூட்டரோட பிரைஸ்னு பார்க்கும்போது 76,000 இருந்து இந்த ஸ்கூட்டரோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 125cc இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 8.2 PS பவரும் 10.3 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா 5.2 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டருமே ஒரு லைட் வெயிட்டடான ஸ்கூட்டர் தான். ப்ளஸ் வந்து நம்ம சிட்டியில் ஓட்டுறதாலும் சரி, ஹைவேஸில் ஓட்டுறதாலும் சரி, ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டரில் வந்து ஹைப்ரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கனால மைலேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தரும். இதில் கொடுத்துருக்கிற மைலேஜ் பார்த்தீங்கன்னா கம்பெனி சைடு ரிப்போர்ட் பண்ணுற மைலேஜ் பார்த்தீங்கன்னா 68 கிலோமீட்டர் வரைக்கும் தரதா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரியல் டைமில் அவ்வளோலாம் தராது. ஒரு 50 55 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. தேங்க்யூ.